இந்த தடவை சென்னைக்கு தோனி வந்தப்போ ஒரு டீஷர்ட் போட்டு வந்தார். அதாவது மோர்ஸ் கோடில் போட்டு வந்தார். அதை இன்டர்பிரட் பண்ணி ஒன் லாஸ்ட் டைம் அது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது வந்து எந்த அளவுக்கு அவங்க இன்டர்பிரட் பண்ணதே கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவங்க நிறைய பேர் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இன்கேஸ் அந்த ஒன் லாஸ்ட் டைமாக அது இருந்துச்சுன்னா அந்த ஒன் லாஸ்ட் டைமை சுற்றி நிறையா ஸ்கேம் வருஷக்கணக்காக நடந்துக்கிட்டு தான் இருக்குது சிஎஸ்கேல. அதனால் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறையா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதனால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த வருஷம் அந்த மாதிரி பாதிக்கப்படாமல் இருக்கிறக்காண்டி ஒரு சில நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறதா ஒரு சோஷியல் மீடியாக்களில் வளம் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூஆர் கோடு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி சேஞ்ச் ஆனால் கண்டிப்பாக அது பிளாக்ல உள்ள டிக்கெட்டை கண்டிப்பாக ஓரளவாச்சும் கண்ட்ரோல் பண்ணும். பட் அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை. உண்மையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி யாரும் பிளாக்ல வாங்கி நிறையா பேர் ஏமாந்தாங்க. பல வருஷங்களில் போன தடவை ஏமாந்துருக்காங்க. அது மாதிரி ஏமாற வேணாம். நான் ஒரு தோனி ஃபேனாகவே இருந்தாலுமே அந்த ஒரு ஒரு ரூ. 3000 ரூ. 5000 ஒரு 7,000 8,000 15,000 வரையெல்லாம் இழக்கிறாங்க. அப்படி ஒரு லூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கும். ஒரு பிச்சுக்கு போயிட்டு ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான். ஒரு 15,000 இதாகுது அப்படின்னா, அந்நேரம் அந்த ஃபேனோட அவன் ஒரு ஃப்ரான்ச்சைஸியே வெறுத்துருவான். என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். இந்த வட்டம் எனக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன். நான் போனப்போ ஒரு 3,00,000 பேர் நமக்கு முன்னாடி இருந்தாங்க வெயிட்டிங்கில். ஸோ அதனால் எடுக்க முடியல டிக்கெட்டு. அடுத்தடுத்த மேட்சஸுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நிறையா ஃபேன்ஸுக்கு இந்த வட்டம் கொஞ்சம் ஒரு ப்ராப்பராக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது என்னன்னு.